அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 4 அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டினார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்திலே புதிதாய் கட்டும் தேவனாய் இருக்கிறார். நம்மை புதிதாய் கட்டுகிறவர். என்ன புதிதாய் கட்டுகிறவர் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நெடுங்காலமாய் நிர்மூலமானதை இடிந்து கிடந்த பாழாய் போன இதெல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாய் கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்விலே இடிந்து போன ஒரு நிலைமையில் இருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு, இடிந்து போன நிலைமையில் இருக்கிற குடும்ப உறவு, இடிந்து போன நிலைமையில் இருக்கிற ஊழியங்கள், இது எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாய் கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. ஏன் புதிதாய் கட்ட வேண்டும் என்றால், ஏற்கனவே கட்டப்பட்டு இருக்கிறவை, ஏற்கனவே கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லி கொண்டு இருக்கிறவைகள் அடுத்த லெவலுக்கோ அல்லது கட்டப்பட்டவைகள் ஒரு ஆசீர்வாதமான தோற்றம் அளிக்காதபடியினால் கர்த்தர் நெடுங்காலமாய் இருக்கிற அந்த காரியங்களை கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நெடுங்காலமாய் நீங்கள் அந்த இடத்தை புதுப்பிக்க வேண்டும். இந்த காரியம் புதுப்பிக்கப்படாதா, இது புதிய ஆசீர்வாதம் அடையாதா என்று சொல்லி நெடுங்காலமாய் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் அதை புதிதாய் கட்டுவாராக. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு ஃபோக்கஸ்டு ப்ரேயர் பண்ணுவதற்காக, ஒரு காரியத்தை வைத்து ஜெபிப்பதற்காகத்தான் இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கிறோம். மற்றபடி முழு வேதாகமத்தையும் நாம் ஆராய வேண்டும், அறிய வேண்டும். ஆனால் இந்த மாதத்தில் குறிப்பாய் இந்த அதிகாரத்தையும், இந்த அதிகாரத்தில் உள்ள இந்த 4 கர்த்தாவே, எங்களை நீர் திரும்பவும் புதிதாய் கட்டுவீராக. அல்லேலூயா. நம்முடைய பழைய அனுபவங்கள், ரொம்ப வருஷமாய் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேக நிலையை கர்த்தர் புதிதாய் கட்டுவாராக. அல்லேலூயா. அபிஷேகத்தினுடைய அளவு பாழாய் கிடப்பதை போல இருக்கக்கூடாது, அது பழையதாய் இருக்கக்கூடாது, அது இடிந்து போன நிலைமையில் இருக்கக்கூடாது. கர்த்தர் அவைகளை எழுப்பி கட்டுவாராக. அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே கிடக்கிற இடிந்து போன காரியங்கள், பிசாசினுடைய தந்திரங்கள் என்னவென்றால், அவர் இடிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பரிபூர்ணப்படுத்த வந்தாராம், ஆனால் திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். அவன் வேலை என்னன்னா, எப்படி ஆகிலும் இடிந்து பாழாய் போகும்படி செய்ய வேண்டும். நம்முடைய உறவுகளை இடிக்க வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய நிலை இடிக்கப்பட வேண்டும், ஊழியங்கள் இடிக்கப்பட வேண்டும். இதுதான் சாத்தானுடைய தந்திரமாக இருக்கு. அந்த தந்திரத்திற்கு உடந்தையாக உலகமும் ஒத்து போகும். உலகமும் சொல்லும், எப்போ பார்த்தாலும் ஜெபமா, எப்போ பார்த்தாலும் தேவனை சார்ந்து இருக்கணுமா, எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லும். ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற உறவை கூட இடிப்பதற்கு, இடிந்து போவதற்கு அநேக முயற்சிகள் எடுக்கலாம். அப்படிப்பட்ட இடிந்த நிலை இருக்கும் என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய நிலையிலே ஒரு இடிந்து போன நிலைமை இருக்கும் என்றால், கர்த்தர் இன்றைக்கு அதை புதுப்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அதை புதுப்பித்து புதியதாய் கட்டி ஒரு புதிய விதமான விதத்தில் உங்களை கர்த்தர் வழி நடத்த விரும்புகிறார். உங்கள் உறவுகளை, குடும்ப உறவுகளை புதியதாய் கட்டி அவர் வழி நடத்த விரும்புகிறார். நம்முடைய ஊழிய பாதையிலே கூட, நம்முடைய சபையின் காரியத்திலே கூட கர்த்தர் புதியதாய் கட்ட, புதியதாய் கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அதில் எங்கெங்கெல்லாம் இடிந்து போகிற நிலைமை இருக்கிறது, எந்தெந்த இடத்துலெல்லாம் ஊழியங்களிலே இடிந்த நிலைமைகள் இருக்கிறது, பாழாய் போன நிலைமைகள் இருக்கிறது, நெடுங்காலமாய் அவைகள் செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது, நிர்மூலமானவைகள் எவை என்பதையெல்லாம் அறிந்து கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ எங்கெல்லாம் என் வாழ்க்கையில் நெடுங்காலம் இருக்கிறது, எங்கெல்லாம் என் வாழ்க்கையில் நிர்மூலமான தன்மை இருக்கிறது, எங்கெல்லாம் என் வாழ்க்கையில் இடிந்து போன நிலைமை இருக்கிறது, எங்கெல்லாம் என் வாழ்க்கையில் பாழாய் போன காரியம் இருக்கிறது, இது எல்லாவற்றையும்
உணர்ந்தவர்களாய் கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் என்றால், கர்த்தர் புதியதாய் கட்ட வரும்போது பழையதாய் போன நெடுங்காலத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. கர்த்தர் புதியதாய் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கும் போது நிர்மூலமானதை பற்றி என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இடிந்து போனதை பற்றி கவலைப்படக்கூடாது. பாழாய் போனதை குறித்து கவலைப்படக்கூடாது. நம்ம இப்போ எவ்வளோதான் கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னாலும் நம்ம அதையே தான் பேசுவோம். ஒரு வேடனிடத்தில் ஒரு குருவி சிக்கி கொண்டதான். அந்த குருவி சிக்கி கொண்ட அந்த குருவி ரொம்ப நேரமாக போராடி தப்பிக்கலாம் என்று நினைத்தால் தப்பிக்க முடியாத ஒரு நிலை. அந்த நிலையிலே இந்த குருவி வேடனை பார்த்து சொன்னதாம், நீ என்னை விடுவித்தால் உனக்கு 3 ஆசீர்வாதமான ஆலோசனை சொல்லுகிறேன். 3 ஆசீர்வாதமான ஆலோசனை சொல்லுகிறேன். அந்த ஆலோசனையின்படி நீ கீழ்ப்படிந்தால் நீ பெரிய ஆளாயிருவ அப்படின்னு சொல்லி அந்த வேடனிடத்தில் அந்த குருவி பேசினதாம். உடனே அப்படியா, ஆனால் கண்டிஷன் என்ன? திறந்து விட்ட உடனே நான் மரத்தில் போய் அமர வேண்டும். மரத்தில் அமர்ந்து கொண்டு தான் உனக்கு பதில் சொல்வேன். சரி, ஓகே. அப்புறம் முதல் 2 மரத்தில் அமர்ந்து சொல்வேன். 3ஆவதை நான் அங்கிருந்து பறக்கும் முன்பு சொல்வேன் என்று குருவி கண்டிஷன் போட்டது. உடனே இந்த வேடன் சரி என்று ஒத்துக்கொண்டு குருவியை திறந்து விட்டான். அப்போ குருவி போய் மரத்தில் போய் உட்கார்ந்த உடனே சொன்னது, நீ உன் வாழ்க்கையில் பழசானது, நெடுங்காலமாக இருக்கிறது, நிர்மூலமானது, பிரச்சனையானது, ஐயோ போச்சேங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் நீ வாழ்ந்தனா உனக்கு என்ன வரும்? உனக்கு ஆசீர்வாதம் வரும், நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி முதல் வாக்குறுதி அல்லது அறிவுரை கொடுத்ததாம். உடனே இவன் அப்படியா, சரி என் வாழ்க்கையில் நான் அதை செய்கிறேனே அப்படின்னு சொல்லி சொன்னானா. 2வது வாக்குறுதி என்ன? நீ என்னைய கொன்று இருந்தன்னா என் வயிற்றில் 2 வைரம் இருக்குது, என் வயிற்றில் 2 வைரம் இருந்துச்சு, நீ என்னைய கொல்லாமல் விட்டுட்ட அப்படின்னு 2ஆவதாக சொல்லிச்சான். சொன்ன உடனே அவன் ஐயோ இந்த வைரத்தை விட்டுவிட்டோமே, முதலே கொன்றிருக்கலாமோ. அப்போ 3ஆவதாக அவன் கேட்டானா, சரி விடு, இப்போ வைரம் போனது இருக்கட்டும். கொஞ்ச நேரம் வைரத்துக்காக வருத்தப்பட்டுட்டு 3ஆவதாக என்னன்னு சொல்லு அப்படிங்கும்போது அந்த குருவி சொல்லிச்சான், நான் சொன்ன இதையே நீ என்ன செய்யலை. இது என்னது? போனதை பற்றி யோசிக்கக்கூடாது. இப்போ 2ஆவதாக இது என்ன சொல்லிச்சுன்னா, வயிற்றில் என்ன இருக்குது? வைரம் இருக்குது. ஒரு சின்ன குருவினா என் வயிற்றில் அவ்வளோ பெரிய வைரம் இருக்குமா? அதை சொன்னதை நம்புனது தப்பு. 2ஆவது நம்புன நீ அது கிடைக்காம போச்சே, ஐயோ நடக்காமல் போச்சே, ஐயோ நம்ம விட்டுட்டோமேன்னு கவலைப்பட்டது தப்பு. நான் உனக்கு சொன்னதே என்னதுன்னா அதுதான். நீ உன் வாழ்க்கையில் அதை மறந்தா தான் உன்னால் என்ன செய்ய முடியும்? சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லி பறந்து போயிடுச்சான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா, ஆண்டவர் சில வேளையிலே புதுப்பித்து எழுப்ப வேண்டும், சில வேளையிலே ஆண்டவர் நடத்த வேண்டும் என்று விரும்பும்போது நம்முடைய பாதைகளையே நாம் பிடித்து கொள்வோம், நம்முடைய எண்ணங்களையே நாம் வைத்து கொள்வோம், அதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டோம். கர்த்தர் நம்மை புதிதாக்க விரும்பும் போது அந்த புதிய பாதைக்கு நம்மளை என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். புதிய பாதைக்கு நம்ம மாற்ற நம்மை அனுமதிக்க வேண்டும். அநேக நேரத்தில் அந்த புதிய பாதையை நாம் புரிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும், ஏன்னா இது நெடுங்காலம், பார்த்தீங்களா, நெடுங்காலம் பழகி போச்சு. இப்போ திடீர்னு ஒரு புதிதாக்கப்படுதல்ங்கும் போது அது என்னது? அது புதிய அனுபவம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தினுடைய தொடர்ச்சியாகவே இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நம்மோடு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்தில் இந்த வசனங்களுக்காக தியானிக்கும் பொழுது கர்த்தர் பேசினதான இந்த பகுதியிலிருந்து நான் உங்களோடு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மை புதிதாக்க, நம்மை புதுப்பிக்க, ஹல்லேலூயா, புதிதாக்க என்ற வார்த்தையை விட புதுப்பிக்க விரும்புகிறார். அப்போ கிடையில் போடப்பட்ட பிரச்சனைகள் அது ஒரு தீர்வுக்கு வரும்படியான ஒரு புதுப்பிக்கப்படுதல் உண்டாகும். சில காரியங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கத்தக்க பல ஆண்டுகளாக நெடுங்காலமாக தீர்வு வராமல் இருந்திருக்கும், இது எப்படி முடிய போகுது என்று தெரியாமல் இருந்திருக்கும். கர்த்தர் அதை ஒரு புதிய பாதையிலே புதிய விதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளையிலே சில ஆசீர்வாதங்கள் நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய செயல்பாடுகளில், சிந்தனையில் நாம் ஒரு யூகம் பண்ணி வைத்திருப்போம், ஒரு கற்பனை செய்து வைத்திருப்போம். ஆனால் கர்த்தர் தர முடிகிற விஷயத்தில் அவர் புதியதாய் கட்டி எழுப்புவார் என்றால் அதை அவர் எப்படி செய்கிறாரோ அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும்.
அவர் எப்படி செய்கிறாரோ அவர் செய்கிற விதம் ஒவ்வொன்றும் நேர்த்தியானதாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ நான் போய் ஆண்டவரிடத்துல, நான் உம்முடைய ஊழியக்காரன் ஆகையினால உடனே நீர் இந்த இடத்தையெல்லாம் கட்டி இடித்து 5 மாடி கட்டி தரும் ஆண்டவரே, அப்படி நான் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? இப்போ ஏன் கேட்க முடியாதுன்னா ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. என்னென்னா மேலே ஒரு பெரிய ஹெவி லைன் போகுது. அந்த ஹெவி லைனை மாற்றி அமைத்த அன்றைக்கு அது நடக்கும் என்றும், அது மாற்றாத வரை அது நடக்காது என்று எனக்கு தெரியும். அப்போ நான் ஆண்டவரிடத்தில் என்ன ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய சித்தப்படி நாங்கள் இதில் என்ன செய்யணுமோ அதை செய்ய எங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆனால் கர்த்தருடைய திட்டம் அதுவாக இருந்தால் அவரே நமக்கு ஒரு அடையாளமாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலை நடக்கும். அது அடையாளம். அது என்னதுங்க? அடையாளம். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னா முன் அடையாளம் கொடுக்காமல் செய்ய மாட்டார். அடையாளம் இல்லாமல் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு அடையாளம். ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட புகையும் லேசா, அப்புறம் தான் பிரச்சனை பெருசாகும். ஒரு ஆபத்து வருதுன்னா கூட முதல்ல ஒரு நமக்குள்ள என்ன வரும், ஒரு சிந்தை, ஒரு உணர்வு, இப்படி ஒரு நடந்துருமோ, நடக்க போதும், அப்படி ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளில் பார்த்தா அது நடந்திருக்கும். ஒரு அடையாளம் இல்லாமல் ஆண்டவர் எதையும் செய்வதில்லை. அப்போ இன்றைக்கு கர்த்தர் புதிதாய் கட்டுவேன் என்று சொல்லுகிறார் என்றால் அதனுடைய அடையாளங்களை முதல்ல நீங்கள் காண்பீர்கள். புதிதாய் கட்டப்படுவதற்கான அடையாளங்களை பார்ப்பீர்கள். அந்த அடையாளத்தின் மூலமாக கர்த்தர் புதிதாய் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. குடும்ப உறவு கட்டப்படும் என்று சொல்லும்போது நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களை கர்த்தர் சரியாய் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. நம்முடைய கணவன் மனைவி உறவுகளிலே கூட கர்த்தர் நல்ல புதிய உறவுகளை கர்த்தர் இணைத்து கொடுப்பார். அது மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள், பெற்றோர், கணவன் மனைவி, பிள்ளைகளுக்குள்ளே அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இந்த உறவு, இப்படி சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக என்ன செய்வாராம், கட்டி எழுப்புவார். நெடுநாளாய் நீங்கள் உறவில் இல்லாத உங்கள் சொந்தம் யாராகிலும் ஒருவேளை அவர்கள் இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருந்தால் அவங்க உங்கள்கிட்ட வழியை என்ன செய்வாங்க, பேசுவாங்க. நீங்கள் உடனே ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பழசெல்லாம் மறக்க முடியாது. அதனால் என்கிட்ட பேச்சுவார்த்தையை என்ன செஞ்சிக்காத, வச்சிக்காதன்னு பேசக்கூடாது. என்ன செய்யணும், இப்போ ரொம்ப நெடுநாள் கழித்து வர்றாங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் அவங்கள ரட்சிக்க போகிறாரு, உங்கள் மூலமாக ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். நமக்கு என்ன பயம் வரும் தெரியுமா? திரும்பியும் அவமானப்பட்டுருவோமோ, திரும்பியும் அவங்களால நமக்கு வேதனை வந்துடுமோ, அப்படி நினைப்போம் நம்ம. அவர் புதிதாய் கட்டணும்னு நினைக்கும்போது ஆண்டவர் அதை செய்தருளுவார். அல்லேலூயா. நம்ம அதுக்கு என்ன செய்யணுங்க, ஒத்து போகணும். ஆண்டவர் புதுசாக செய்யும் போது நம்ம சில ஏற்றுக்கொள்ளுதல், சில புரிந்து கொள்ளுதல், சில காரியங்களை நம்ம அதற்கு ஏற்றபடி நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி செய்வோம் என்றால் ஆண்டவர் நமக்காய் செய்ய நினைத்ததை, அல்லேலூயா. ஏனென்றால் அவர் யார், நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் எசேக்கியேல் 36:36 சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நிர்மூலமானதெல்லாம் என்ன செய்வாராம், கட்டுவாராம். பாழாய் போனதிலெல்லாம் பயிர் நிலமாய் மாற்றும். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லையே இத்தனை வருஷமாகி என்று யோசிக்கிற இடத்துல கர்த்தர் அதை பயிர் நிலம் போல ஆண்டவர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் செய்வார்னா எனக்கு செய்வாரா என்று சொன்னால், எனக்கு செய்யத்தக்க நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு செய்யத்தக்க நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பதை அறிய வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டதினால் அவர் செய்துவிட முடியாது. நான் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதினால் செய்துவிட முடியாது. அந்த தகுதியை பெறுவதற்கு கர்த்தர் வேதத்தில் சில காரியங்களை வைத்திருக்கிறார். அந்த காரியங்களின்படி நான் என்னை ஆயத்தம் செய்யும்போது, உதாரணமாக ஆயத்தம் என்றால் எப்படி, இப்போ நான் இத்தனை வயதை ஆன பிறகு ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். உனக்கு ஒரு நாள் கார் தரப்போகிறேன் என்று என்னோடு ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்று வைத்துக்கொள்வோம். எனக்கு ஓட்ட தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறேன். நான்
திடீரென்று ஆண்டவர் உணர்த்துகிறார், உனக்கு நான் ஒரு கார் தரப்போகிறேன் என்று வெளிப்படுத்தின உடனே நான் போய் கார் வாங்கக்கூடாது. நான் போய் என்ன செய்யணும் தெரியுமா? டிரைவிங் கற்றுக்கணும். வித்தியாசம் எப்படி இருக்கு பாருங்க. கார் போய் வாங்கக்கூடாது. அவர் தருவேன்னு தான் சொன்னாரே ஒழிய வாங்குன்னு என்ன செய்யல சொல்லலை. அப்போ தருவேன்னு சொன்னார்னா அவர் தரப்போகிறார். இப்போ நான் என்ன செய்யணும்? நான் இத்தனை வயதை அடைந்தவன், கார் வந்த பிறகு நான் அதை ஓட்டிக்கொள்வேன், எனக்கு ஓட்ட தெரியும், நான் இத்தனை வயதை அடைந்து விட்டேன், பெரிய ஆள் தானே, இப்படி சொல்ல முடியாது. முறைப்படி கற்றுக்கொண்டு அதற்கான உரிமம் பெறுகிறேனா? இப்போ ஆண்டவர் தரேன்னு சொல்லிட்டாரு, அவர் தருவார். என்னைக்கு தருவார்? அது என்னைக்கு தரணுமோ அன்னைக்கு தருவார். ஆனால் நான் அதற்குரிய என்ன அடைய வேண்டும்? தகுதி அடைய வேண்டும். அந்த தகுதி எதின் அடிப்படையில் இருக்கிறது என்றால், இந்த பூமியில் இருக்கிற சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கிறது. சில தகுதி அந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். நாமும் அதே போல் இந்த உலக வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சில உலக சட்டத்திட்டமும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த உலக சட்டத்திட்டத்தின் படியும் தான் கர்த்தர் செய்வார். ஏனென்றால் ஆண்டவர் இந்த பூமியிலே ராஜாக்களை ஏற்படுத்துவதும் அதிகாரங்களை ஏற்படுத்துவதும் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அவர் தான் நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ அதிகாரங்களுக்கு கட்டுப்பட்டு தான் கர்த்தர் செய்வாரே ஒழிய அதிகாரத்தை மீறி அல்ல. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே முடியாது. நீதியின் தேவன், அவர் அப்படி செய்ய முடியாது. அப்போ எனக்கு நெடுங்காலமாக இருக்கிற பிரச்சனை, அதை கர்த்தர் புதிதாக்குவார். எப்படி புதிதாக்குவார்? அதையும் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். எப்படி புதிதாக்குவார்? புதிதாகிறதற்கான விதத்தெல்லாம் அவர் நமக்கு உணர்த்துவார். அதன்படி நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் புதிதாக்குவார்னு சொன்ன பிறகு மனுஷ ஆலோசனை அங்கே இருக்கவே கூடாது. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். நிர்மூலமானவை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏன்னா நிர்மூலமானவைகளை, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை என்ன செய்கிறேன்? கட்டுகிறேன். நான் கட்டுறேன். நான் அங்கே பாழாய் போனதை நான் பயிர் நிலமாக மாற்றுகிறேன். விளைச்சலே இருக்காது, இதால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற இடத்திலிருந்தே ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாழாய் போனதை எடுப்பித்து புதிதாக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். எஸ்ரா சரித்திர புஸ்தகத்தில் எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்தில் எங்கள் தேவன் எங்களை கைவிடாமலும் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கு பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. எஸ்ரா சொல்லுகிறார், நாங்கள் எங்களுடைய ஆலயம் பாழாய் போயிருந்தது, அதிலே குறைவுகள் இருந்தது, அது நிறைவு பெறாமல் இருந்தது, அது முற்று பெறாமல் இருந்தது. அந்த பாழாய் போனதான இடிந்த நிலைமையில் இருந்த அந்த காரியத்தை, எங்கள் ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை, நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயம், இப்போ நம்ம ஆராதிக்கிற ஸ்தலம் யாருடையது? தேவனுடையது. நம்ம புதிதாய் கட்டணும்னு நினைக்கிறோம், யாருடையது? தேவனுடையது. ஒரு கிராமத்தில் அல்ல, இன்னும் வாய்ப்பு கிடைக்கிற கிராமங்களிலெல்லாம் புதிதாய் கட்டணும்னு நினைக்கிறோம், யாருடையது? தேவனுடையது. அப்போ எனக்கு ஆண்டவர் அந்த தகுதியை, அந்த பலத்தை, அந்த வசதியை எனக்கு கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால் நான் உடனே அதிலே பாழாய் போனதை திரும்ப என்ன செய்ய வேண்டுமா? புதுப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. புதுப்பிக்க வேண்டும். அதை புதுப்பிக்கிறதற்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பெர்சியாவின் ராஜாவின் சமூகத்தில் எங்களுக்கு என்ன கிடைத்தது? தயை கிடைத்தது. அந்த ராஜா, பெர்சியாவின் ராஜா யார் என்றால் கோரேஸ். இந்த கோரேஸ் மூலமாக இந்த ஆலயம் கட்டப்பட்டு எழுப்பப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி நிறைவேற்றப்படும்? யார் மூலமாக தான் நிறைவேற்றப்படும்? அவர் வானத்திலிருந்து திடீரென்று தங்க கட்டியை போட்டு இந்த வச்சு விற்று கட்டிக்கோ, அப்படி செய்ய முடியாது. ஏனென்றால் திடீரென்று உங்களிடத்தில் 50 கிலோ தங்க கட்டி இருந்தால் அது என்ன ஆயிரும்? சட்டப்படி அது என்னது? குற்றம். அது வந்ததற்கான வழியை சொல்ல வேண்டும். இல்லைங்க மேலே இருந்து விழுந்துருச்சுங்க
அப்படி சொல்ல முடியாது. அப்போ ஆண்டவர் அரசு சட்டத்துக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டார். அப்போ அதே 50 கிலோவை வேற ஒருத்தர் மூலமாய் கொண்டு வந்து கொடுப்பார். யார் உங்களுக்கு கொடுத்தது? காணிக்கையாக இந்த நபர் கொடுத்தார். ஓ, அவர் தான் கொடுத்தாரா? நேராக போய் அவரை விசாரித்தா, ஆமாம் நான் தாங்க கொடுத்தேன், என்கிட்ட வந்ததுக்கான வழி இருக்கிறது, நான் வாங்கியிருக்கிறேன், இதை நான் காணிக்கையாக கொடுத்திருக்கிறேன். ஓகே, தீர்வு முடிஞ்சு போச்சு, சட்டப்படி வந்திருக்கிறது. இது போல தான் கர்த்தர் கோரேசை பயன்படுத்தினது போல அவருடைய தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் யாரை பயன்படுத்த வேண்டுமோ அவர்களை பயன்படுத்துவார். அதுக்காகவே வசதி வாய்ப்புகளை கொடுத்து வைத்திருப்பார். அவர் கொடுத்துருக்கிறதே அதுக்கு தான். அப்போ நம்ம எல்லாருமே நல்லா கவனிங்க, அந்த கோரேஸ் அந்த அதிகாரத்தை பற்றி பிடித்த உடனே அந்த அரசு முறைப்படியே கர்த்தர் செய்தார். நான் சில வேளையில் யோசிப்பேன், ஆண்டவர் தான் அடிமைத்தனத்தில் ஒப்பு கொடுத்தார். உடனே நேபுகாத் நேச்சாருக்கு பேசி என்ன பண்ணியிருக்கலாம்? ஏய் நேபுகாத் நேச்சார், நான் உனக்கு சொன்னேன், நீ கூட்டிகிட்டு வந்த, இன்னைக்கு நீ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடு, அப்படி அவன்கிட்ட என்ன பண்ணியிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன்கிட்ட சொல்லலை. அவனை ஒருத்தனை ஜெயிக்க வச்சு அவன் மூலமாக இவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அல்லேலூயா. காரணம் என்ன என்றால், நேபுகாத் நேச்சாருக்கு அடிமைப்படுத்திட்டு வந்தானே ஒழிய அடிமைப்பட்டு வந்திருக்கிற இவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள், என்ன யோசிக்கிறார்கள், இவர்களுடைய யோசனை என்ன, இவர்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன, இவர்கள் எதை குறித்து சிந்தித்து எதை செயல்படுத்த விரும்புகிறார்கள் என்பதை குறித்த யோசனையே அவனுக்கு இல்லை. ஆனால் திடீரென்று வந்த கோரேஸ் இவர்கள் எதற்காக விடாமல் ஜெபிக்கிறார்கள், இவர்கள் எதற்காக இந்த திசையை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள், அங்கு என்ன இருக்கிறது என்பதை எல்லாம் ஆராய ஆரம்பித்தான். ஆகையினால் கர்த்தர் கோரேஸ் மூலமாய் அதை செய்தார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கான வசதி வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கும் போது அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆராய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி நான் செய்ய வேண்டும். உடனே செய்யலாம்னு இருந்தேன், டிவியில் பார்த்தேன், திடீர்னு ஒன்று செய்யணும்னு சொன்னாங்கன்னு உடனே அங்கே போய் செஞ்சிடக்கூடாது. நம்ம சபையில் நீங்கள் திருவிருந்து எடுத்து இங்கே பங்கு பெறுறீங்கன்னா எல்லாத்தையும் எங்கே தான் செய்யணும்? இங்கே தான் செய்யணும். ஏன்னா இந்த இதை உருவாக்குவதற்கு தான் உங்களை ஆண்டவருங்க வச்சிருக்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார்னா நம்ம அப்படி தான் செய்ய முடியும். அப்போ ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த திட்டம் பாருங்க, அதுதான். அல்லேலூயா. சில வேளையில் நம் மூலமாக கர்த்தர், அருமையான பிரதர் பிலிப் பிரதர் அவங்க ஒரு காரியத்தை என்கிட்ட சொன்னாங்க. பாஸ்டர், எனக்கு ஒரு பொருத்தனை இருக்கிறது. என்ன பொருத்தனை? நான் பிறந்து வளர்ந்த ஊரில் ஒரு சபை கட்டப்பட வேண்டும். அப்போ நானும் அவங்களோட போய் அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இந்த இடத்த நான் எப்படியாவது தேவனுடைய காரியத்துக்கு நான் கொடுத்துடணும். அந்த பொருத்தனையில் அவர்கள் அதற்காக உற்சாகம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அது என்ன காரணம்? அது ஏன் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், அது அவர்களுடைய பிறந்த ஊரில், நாம் பிறந்த ஊரில் ஏன் சொத்து மூலமாக, எனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த தரிசனத்தை கர்த்தர் அவர்களிடத்தில் கொடுத்த நாளிலிருந்து அதுக்காக பிரயாசம். அப்போ ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மை புதிதாய் கட்டி எழுப்ப விரும்புகிறார். நெடுக்காலமாய் வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் நிறைவேறுகிற நேரம் வந்து விட்டது. நெடுங்காலமாய் நிர்மூலமாய் இருக்கிறவை சரிப்படுத்துகிற நேரம் வந்து விட்டது. நெடுங்காலமாய் இடிந்த நிலைமையை கர்த்தர் மாற்ற ஒரு காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் இடிக்க நாள் இடிஞ்சு சாஞ்சிச்சு பாருங்க, அதை பற்றி என்ன செய்யக்கூடாது? சிந்திக்கக்கூடாது. நாள் இடிஞ்சதை பற்றி பேசக்கூடாது. இப்போ புதிதாக்க வந்திருக்கிற கர்த்தர், ஆண்டவரே அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், அதுதான் புதிதாக்குறதுக்குரிய விஷயம், அந்த ஆசீர்வாதம், அதை செய்ய வேண்டும். நெகேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்க, நான் அன்று ராத்திரியிலே பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமின் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன செய்யணும்? புதிதாக்கும் கர்த்தர் நான் புதிதாக்குகிறேன்னு சொல்லிட்டார்னா, எதெல்லாம் அவர் புதிதாக்கணும்னு சொல்லி நான் என்ன செய்யணும்? அதெல்லாத்தையும் சரிப்படுத்தி, இந்த விஷயம் புதிதானா நல்லாயிருக்கும், இந்த காரியம் புதிதானா நல்லா இருக்கும், இந்த என்னுடைய ஆவிக்குரிய நிலையில் இந்த இடம் புதிதானா நல்லா இருக்கும்னு நான் என்ன செய்யணுமா? பார்வையிட வேண்டும். நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா? கவனிக்கணும். அதை எந்த இடம்
நெடுநாளாக கிடக்குது, நிர்மூலமாக இருக்குது, இடிந்து போய் கிடக்குது, பாழாக இருக்குதுன்னு கவனிக்கணும். கவனித்து அந்த இடத்தை உற்று நோக்கி செயல்படுத்த ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அப்பொழுது அங்கே கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. இவர் என்ன செய்கிறார் பாருங்க, இடிந்து போன அலங்கத்தை, அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களை என்ன செய்தாராம், பார்வையிட்டார். ஏன் பார்வையிடுகிறார் என்றால் புதுப்பிக்கிற கர்த்தர் கோரேஸ் மூலமாய் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்ப நீங்கள் அதை பார்வையிடாமல் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் அவரே புதுப்பிக்க போறார். அவராகவே எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து செஞ்சிட வேண்டியதானே. அவர் அப்படி செய்ய மாட்டார். அவர் நம்மளுடைய இருதயத்தையும் சிந்தனையையும் யோசனையும் செயல்களையும் முயற்சியையும் கர்த்தர் கவனித்து தான் செய்வார். அவருக்கு அறியாதது ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். அவர் நினைத்தால் நம்முடைய உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை நம்ம என்ன சிந்திக்கிறோம் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம பிரச்சனை என்ன தெரியும், நம்முடைய அதை எப்படி டீல் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அப்படி செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்னா, என்னுடைய ஒத்தாசை, உடந்தை, என்னுடைய யோசனை, என்னுடைய திட்டம், என்னுடைய ஒப்பு கொடுத்தல், என்னுடைய அவரோடு ட்ராவல் பண்ணுற பயணம், இது எல்லாத்தையும் அவர் அறிந்து தான் செய்வார். வேக வேகமாக அவர் செஞ்சு நமக்கு அதில் ஆர்வம் இல்லைன்னு வைங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ ஆண்டவர் இந்த நெகேமியாவினுடைய வாழ்விலே அவர் அங்கே என்ன செய்கிறார், அவர்கள் எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தை, அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட வாசல் எல்லாத்தையும் பார்வையிட போகிறார். எதுக்குன்னா ரிப்போர்ட் கொடுக்கறது. எல்லாம் எந்த இடம்லாம் நெடுங்காலமாக இருக்குது, ஆண்டவரே இந்த விஷயம் நெடுங்காலமாக இருக்குது அப்பா, ரிப்போர்ட் தான் கொடுக்கணும். ஆண்டவரே இந்த காரியம் நிர்மூலமான நிலைமையிலே நிற்குது, ஆண்டவரே இந்த விஷயம் இடிந்து போய் கிடக்குது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்வு இப்படி கிடக்குது, பாழாய் போய் கிடக்குது, எங்கள் குடும்ப உறவு இப்படி இருக்கிறது, எங்களுடைய ஊழியங்கள் இப்படி இருக்கிறது, இது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். சொன்னால் என்ன அர்த்தம், டேட்டா பேஸ் கரெக்டாக கொடுத்தா நீங்கள் கவனமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சபைக்குள்ளே வந்த உடனே ஃபேன் சுவிட்சு கரெக்டாக போட்டால் என்ன அர்த்தம், சபையில் கவனமாக வச்சு பார்க்குறீங்கன்னு அர்த்தம். இன்னும் சில பேருக்கு ஃபேன் சுவிட்சை சரியாக போட தெரில. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வர்றீங்க, உட்கார்றீங்க, போகிறீங்க, சபையில் எது எங்கே இருக்குன்னு என்ன செய்யலை தெரியல. ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், எது எங்கே இருக்குன்னு தெரில. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போ இது என்னது, நான் அதை கவனிக்க வேண்டும். எந்த ஃபேன் சுவிட்சை போட்டால் எது சுற்றுது, இது ஒரு ஆர்வம், இது ஒரு தனி ஆர்வம். ஏன் இதை கவனிக்கணும், ஏன்னா திடீர்னு அவசரத்தில் எமர்ஜென்சி ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணணும்னா அதை போய் செய்வதற்கு ஒரு நபர் எழுந்தால் அதை செய்ய முடியும் என்றால் அவர் கண்டுபிடிச்சி வச்சுருந்தா தான் செய்ய முடியும். இல்லைன்னா ஒன்றா ஆஃப் பண்ணி அது எல்லாரும் செய்வாங்க, ஒன்றையா ஆஃப் பண்ணி அப்புறம் ஆஃப் ஆயிடுச்சு, ரைட், ஓகே. அல்ல, நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது. நான் இதை ஆராய்ந்து அறிந்து வைத்திருந்தால்தான் புதுப்பிப்பதற்கு அவர் அதை செய்வார். இப்போ என் பிரச்சனையில் இருக்கிற நுணுக்கங்கள், அந்த பிரச்சனையினுடைய வீரியம், அந்த பிரச்சனையினுடைய போக்கு, இது எல்லாத்தையும் நான் அறிந்து அவரிடத்தில் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்கிறது, இந்த கோணத்தில் இருக்கிறது, இந்த விதத்தில் இருக்கிறது, இதை நீங்கள் புதுப்பிங்க அப்படின்னு கொடுத்துட்டு சோத்திரம் பண்ணணும், தகுதியை பெறணும். கொடுத்துட்டு அவரை வேலை செய்ய விட்டுட்டு அவர் வேலை செய்ய பின்னாலே நம்ம போகணும். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னால் போய் எல்லாம் சரி பண்ணி செவ்வாய் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நீ பின்னால் சுதந்திரிச்சுக்கிட்டே வர வேண்டியதான். நம்ம என்ன செஞ்சிருவோம்னா ஆண்டவருக்கும் முன்னால் போயிடுவோம். ஆண்டவருக்கே முன்னால் போய் என்ன வந்தப்பா, இல்லை ஆண்டவரே உங்களுக்கு தான் வழியை உண்டாக்க வந்தேன். யோவான் ஸ்நானகன் மாதிரி நான் இருக்கலாம்னு நினச்சேன். அது ஒரு காலம் யோவான் ஸ்நானகன் போல. இப்போ அவர் யோவான் ஸ்நானகன்லாம் அனுப்பலை, நம்ம கூடவே அவரே வருகிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நமக்கு முன்னும் போவார், நமக்கு பின்னும் காப்பார். அல்லேலூயா. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகும். ஆகையினாலே ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். என்ன ஒப்பு கொடுக்க போகிறோம்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே நெடுங்காலமாய் கிடந்த காரியங்கள், நெடுங்காலமாய் நிர்மூலமாய் இருந்தவைகள், ஆண்டவரே என் வாழ்விலே இடிந்து கிடக்கிற காரியங்கள், பாழாய் போனது எல்லாத்தையும் புதுசாக்குங்க. அல்லேலூயா. புதுசாக்குறதுக்கு இவ்வளவு நாள் ஏன் யுக்தியை பயன்படுத்தி நான் முயற்சித்து உண்டு ஆண்டவரே, இந்த மாதம் இந்த முறை நான் நான் அதற்கான புதுப்பித்தலுக்கு எதுவும் செய்யப்போவதில்லை. ஆனால் நெடுங்காலமானது, நிர்மூலமானது, இடிந்து கிடக்கிறது, பாழாய் போனதை நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்.
எதுன்னு என்ன செஞ்சிடறேன், இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் முக்கியமாக ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுடைய உலக பிரகாரமான இந்த விஷயத்தெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் எதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இப்போ உதாரணமாக சபையில் இதை கட்டணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அதை சொல்கிறதுக்கு முன்னால் எதை சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவரே எங்கள் சபையில் இந்த ஆவிக்குரிய நிலையில் இந்த இடம் பாழாய் கிடக்கிறது, நெடுநாளாய் இதை சொல்லிட்டு தான் எதை சொல்லணும், அதை சொல்லணும். ஏன்னா அது என்ன ஆசீர்வாதம், இம்மைக்குரிய அழிவின் ஆசீர்வாதம். இது என்ன ஆசீர்வாதம், தேவனுக்குரிய அழியாத ஆசீர்வாதம். அப்போ எதை கேட்கணும், அழியாத ஆசீர்வாதத்தை தான் கேட்கணும். அப்போ நான் என்னுடைய குடும்ப உறவு, என்னுடைய ஊழியம், என்னுடைய இந்த பூமியில் இருக்கிற காரியத்தில் என்னுடைய சொத்து, எனக்கு சொந்த வீடு, இதெல்லாம் நான் கேட்குறதுக்கு முன்னால் எதை கட்டணும், ஆவிக்குரிய ரீதியில் எதெல்லாம் நெடுங்காலமாக இன்னும் அபிஷேகம் பெறல ஆண்டவரே, அந்நிய பாஷை இதெல்லாம் நெடுங்காலம் ஆண்டவரே, நிர்மூலமான என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், இடிந்து கிடக்கிற என்னுடைய பரிசுத்த வாழ்வு, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசி இன்ஃபார்ம் பண்ணி சரி பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்த 2வது பாயிண்ட் தான் என்னது, இந்த மாதிரி வீடு வாசல் இடிஞ்சிருக்கு ஆண்டவரே, இந்த மாதிரி குடும்பம் இப்படி இருக்குது ஆண்டவரே. இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் வருவோம் என்றால் இது ஒரு ரகசியம். இந்த மெத்தடில் கேட்டு பாருங்கள், சேங்ஷன் உடனே ஆயிரும். ஏன்னா அவர் சம்மந்தப்பட்டதை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பூமியில் வாழ்கிற நம்ம சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், கிளியர் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதமாய் புதிதாய் கட்டி எழுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.